கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Our beloved people in Christ, we welcome and greet you all in the name of our Lord Jesus Christ. அற்புதங்களையும் ஆச்சரியமானவைகளையும் என்றைக்கும் செய்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Our Lord Jesus is speaking with us, who does marvelous and wonderful things. அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாய் இருக்கிறார். People who trust and call, and He will be with them. அவருடைய கண்கள் என்றைக்கும் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. His eyes always seeking for us. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. The Bible tells always His eyes surrounds our world. நம் எல்லாருடைய விசுவாசத்தை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். He who looks after our faithfulness. நம்முடைய உண்மையாய் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெப சிந்தையோடு கூட அவரை நோக்கி பார்ப்போம். Let's all commit our whole heart and soul and mind to Him. இயேசுவே, உம்முடைய அழகான கண்களினாலே எங்களை கண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். Lord Jesus, you have seek us with your beautiful eyes. Thank you, Master. நம்ம எல்லாருமாய் சேர்ந்து அந்த பாடலை பாடுவோம். Let's all sing together the song. உம் அழகான கண்கள் ஆண்டவரே, Your beautiful eyes, எங்களை Master. கண்ணமைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். And thanks for seeing us, Master. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நம்மை காண்கிற தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். Let's all commit our heart, soul, and body and mind to Him alone. எல்லாருமாய் கண்களை மூடி ஜெபம் Let's all பண்ணுவோம். close our eyes and pray. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving heavenly Jesus Christ, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் கோடி நன்றி. thank you for giving this pleasant day in your might, Master. ஆண்டவரே, 9 மாதங்களை கடந்து 10வது மாதத்தின் முதல் நாளிலே எங்களை கொண்டு வந்தமைக்காக நன்றி. Lord Jesus, thank you for saving God these all past 9 months and getting back to us in this 10th month, Master. ஆண்டவரே, அக்டோபர் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை முதல் தேதியிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஓடோடி வருகிறோம். ஆண்டவரே, Lord Jesus, we are seeking for you in this October first Friday into your feet, இந்த Master. நாள்ல யாரெல்லாம் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க என்று கேட்டாங்களோ அவங்க ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, Lord Jesus, whoever all has us to pray, and we are just keeping them into your might, Master. உம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீர். Lord Jesus, whomever seek you truthfully, and you will be seeking them, Master. விசுவாசத்தோடு செபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தை நீர் கேட்கிறீர். ஆண்டவரே, Lord Jesus, we believe that whatever we pray in trust and faith, and you will listen to us, எங்கள் Master. ஆவி ஆத்துமா சரீரங்களை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we commit our soul, mind, and heart into you, Master. எங்களோடு கூட சேர்ந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender people who all are praying along with us. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, Lord Jesus, bless the people who are watching along with us in the broadcast meeting, இந்த Master. நாளின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. ஆண்டவரே, Lord Jesus, seek us for the whole day requirement, Master. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறீர். Lord Jesus, today, yesterday, and forever, you are unchangeable God, Master. உம்முடைய கண்கள் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. Lord Jesus, your
Christ is seeking us always, எங்களை Master. நன்றாய் அறிந்தவர் நீர் ஒருவர்தான். You alone assume us, Master. எங்களை நன்றாய் புரிந்து கொண்டவர் நீர் You ஒருவர்தான். alone analyze us, Master. எங்களை தேடி தேடி ஓடி வந்தவர் நீர் ஒருவர்தான். You the person who is just running out of us, Master. உம்முடைய அன்பு கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். Lord Jesus, we commit ourselves unto you, Master. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. You guide and lead and protect us, Master. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name, our Lord Jesus Christ, we pray. ஆமென். Amen, amen, amen. அல்லேலூயா. Hallelujah. ஆராதனையோடு கூட நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை நாம் ஏறெடுப்போம். Thank you, Lord. Karabeka. Hallelujah. 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 கர்த்தர் இந்த நாளை நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கார். அதுவும் அக்டோபர் மாதத்தில் முதல் தேதியை ஆண்ட சமூகத்தை நம்ம கூடி வந்திருக்கிறோம். செப்டம்பர் மாதம் எல்லாம் நம்மை கண்மணி போல காத்தார். எப்படி உங்களை நீங்கள் அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் தேவனை தேடினது நிமித்தம் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களை சார்ந்த எல்லாரும் தேவன் ஒரு மாதம் வரைக்கும் காப்பாற்றி இன்னொரு மாதத்தை என் மகளே என் மகனே நம்மை நம்பி இந்த மாதத்தை கொடுத்திருக்கிறார், நம்மை நம்பி குடும்பங்களை கொடுத்திருக்கிறார், நம்மை நம்பி ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த மாதம் முழுவதும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே இந்த மாதத்தை காண செய்த தேவனுக்கு முதலாவது கொடான கோடி நன்றிகளை சொல்வோம். எல்லாரும் நன்றி சொல்லுங்க. தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே, இந்த மாதத்தை காண வைத்திருக்கோம். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. இந்த அக்டோபர் மாதத்திலே அநேக பிள்ளைகளுக்கு பர்த்டே மற்றும் திருமண நாள் இருக்கலாம். உங்களை எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். தேவன் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆகவே இந்த வேளையில நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா என்று சொல்லி அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது தேவ சமூகத்திலே இந்த பாடல் 207வது பாடல் சாங் நம்பர் 207 நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் தான் எனக்கப்பா என்று சொல்லி அந்த சமூகத்துல நம்ம தாழ்த்தி அர்ப்பணித்து எல்லா விண்ணப்பங்களோடு கூட நம்ம தேவ சமூகத்துக்கு நாம் வருவோம். தேங்க்யூ லார்ட். எஸ், நன்றி நன்றி. எங்க இருக்கிறீங்களோ உங்க கரங்களை தட்டி அப்படியே தேவனை மகிமைப்படுத்தி பாடலாம். ஆமாப்பா, என் வாழ்க்கையில நீங்க போதுமே சப்பா என்று சொல்லலாம். தேங்க்யூ லார்ட். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. எத்தனை இன்பமே உங்கள் சமூகமே, எத்தனை இன்பமே உங்கள் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்கள் சமூகம் எனக்குப்பா. நீங்க போதும் ஏசப்பா, ஆமென். உங்க சமூகம் எனக்கப்பா.
நான் கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறேன். நீங்க போதும் ஏசப்பா, ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. ஆமென். Thank you Lord. உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவின் சந்நிதியில் இப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் Thank you Lord. இப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உம் திருமுகம் கண்டு நான் ஆமென். திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா. போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. ஆமென். நீங்க போதும் Thank you Lord. ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிடும் இனிமையே தேவிக்காத அமுதமே உம் பார்வையின் இனிமையே தேவிக்காத அமுதமே தேடியும் கிடைக்காதே ஒப்பற்ற செல்வமே நான் தேடியும் கிடைக்காதே ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டோட சமூகத்தை நாம் தேடும்போது அது நமக்கு நித்தியத்துக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பேரின்பத்தையும் தரும். என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தை நாம கூடி இருக்கிறோம். எங்கேயாவது ஒரு ஜெப கூட்டத்துக்கு போய் நம்ம அமர்ந்துட்டோம், ஆண்டவர் சமூகத்துல போய்கிட்டோம், ஆலயத்துல போய் அமரட்டும், ஆராதனை கூடாரங்களை போய் அமரட்டும், அங்கே நமக்கு ஒரு நிம்மதி இருக்குது. என்று சொன்னால் அங்க தேவ பிரசன்னம் இருக்குது, தேவ சமூகம் இருக்கிறது. எங்க என் நாமத்தில் இவர் மூவர் கூடி ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறீர்களோ அங்க நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் இருக்கிறதுனாலதான் நமக்கு நிம்மதி, சமாதானம், சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அப்ப இந்த வேளையில ஆண்டு சமூகத்துல ஒவ்வொரு கருத்துக்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். தயவு செய்து ஏனோ தானே என்று யாருக்கோ ஜெபிக்கிறோம், எதுக்கோ ஜெபிக்கிறோம் என்று சொல்லி இல்லாம அந்த ஜெபத்துல நீங்களும் பங்கு கொள்ளுங்க. ஆமா, ஒரு தேசத்துக்காக ஜெபிக்கும் போது இது ஏன் தேசம், நாள் வான்கின்ற தேசம், அந்த தேசத்துல என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் குடும்பம் இருக்கிறாங்க, என் வம்சங்கள் இருக்கிறாங்க என்று சொல்லி நீங்கள் கருத்தாய் ஜெபிக்கும் போது தேவன் அந்த விண்ணப்பத்தை கேட்டு நம் தேசத்தை உங்கள் வழியாய் நீங்க ஜெபிக்கின்ற வழியாக ஆசீர்வதிக்க நல்லவரா இருக்கிறார். ஆக இந்த வேளையில முதலாவதாக நான் முதலாவது சொன்னது போல திருமணம் மற்றும் பர்த்டே கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். பல்லாண்டு காலம் வாழ்க என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல புதுமையாக திருமணமாக போகிற இந்த நாளில திருமணமாகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வாழ்த்துதல் சொல்லிக்கிறோம். அதிலும் விசேஷமாக இன்று ஒரு குழந்தைகள் பிறந்திருக்கலாம், அந்த பிள்ளைகளுக்கு கூட இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவழைக்கிறோம். முக்கியமாக எத்தனையோ பெண்கள் பெண்மை ஸ்தானத்தை அடைந்திருக்கிறாங்க. இந்த நாட்கள்ல தகப்பன் இல்லாத பிள்ளைகள், தாய் இல்லாத பிள்ளைகள் பெண்மை ஸ்தானத்துக்கு வந்திருப்பாங்க. தேவன் அந்த ஒவ்வொரு பெண்களுக்கும் போதுமான அடைக்கலமா இருக்கட்டும். ஷர்லி என்ற ஒரு மகள் இந்த நாட்களிலே பெண்மை ஸ்தானத்தை வந்திருக்கிறாள். அந்த மக்களுக்கு தகப்பன் இல்லாத சூழ்நிலை, தேவன் அந்த மக்களை இன்னும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி அந்த மக்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். அந்த பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தினாலும்
தகப்பன் ஸ்தானத்திலிருந்து தேவன் சம்பூர்ணமா இந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேளையில அந்த சமூகத்தில் முதலாவதாக நம் திருச்சபைகளையும் ஊழியக்காரர்களும் சபைகளையும் எல்லா ஊழியக்கார ஆண்டகத்தில் ஒப்புக் கொடுக்க போகிற இந்த நாட்களிலே அநேக ஃபாதர்மார்களாகட்டும் ஊழியக்காரர்களாகட்டும் பலவீனப்பட்டு போயிருக்காங்க. சபைகள் எடுத்து நடத்த முடியாதபடிக்கு இதோ ஆண்ட சமூகத்தை தேட முடியாதபடிக்கு அவங்க அதிகமா பலவீனப்பட்டிருக்கிறாங்க. அந்த சமூகத்தில் அவங்கள ஒப்புக் கொடுப்போமா என்று சொன்னால் வசனம் சொல்கிறது, ஊழியக்காரருடைய சுகத்தை நான் விரும்புகிற தேவன் என்று சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 35:26 சொல்லுகிறார், நான் என் ஊழியக்கார பிள்ளைகள் சுகத்தை அதிகமாய் விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த விருப்பத்துல தேவன் அதிகமா மகிழ்ச்சி கொள்கிறாராம். ஆகவே ஊழியக்கார பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டு சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எல்லா ஊழியர்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்க தேசத்துல எல்லா ஊழியக்காரர்கள், அந்த ஊழியக்காரர்கள் தான் தேவனுடைய வார்த்தையில் எடுத்து சொல்கிற பிள்ளைகளா இருக்கிறபடியால் அவர்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபம் பண்ணலாமா? எங்கெங்க இருக்கிறீங்க தயவு செய்து கண்களை மூடி நீங்க செல்கிற ஆலயத்துக்கு, நீங்க செல்கிற சபைகளுக்கு, உங்க பாதிரிமார்களுக்கு, உங்க பாஸ்டர்மார்களுக்கு, உங்க சபை மக்களுக்கு எல்லாவற்றுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவரே, எங்க சபை மக்கள் எல்லாம் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், நீங்க ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி அந்த கருத்துல ஒப்பு கொடுத்து நம்ம இருக்கிற ஊழியர் ஜெபம் பண்ணுவாரு. தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி. நன்றி ராஜா. ஆமென். நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆமென் ராஜா. ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம். தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, வெள்ளிக்கிழமை மத்தியான வேளை ஆண்டவரே உபவாச ஜெபத்திற்காக நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்கள் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. கல்வாரி இயேசுவின் ரத்தத்தினாலே ஒரு விஷயம் கூட எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறீர்கள், அதற்காக நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஒவ்வொரு பாதிரிமார்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், ஒவ்வொரு சிஸ்டரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், இவாஞ்சலிஸ்டை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், கிராம ஊழியங்களை செய்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரர்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், சபை ஊழியங்களை செய்கிறதான மூப்பர்களை ஆண்டவரே பாஸ்டர்மார்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே ஒவ்வொரு ஊழியக்காரருடைய ஆண்டவரே சுகத்தை விரும்புகிற கர்த்தர், ஒவ்வொரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்து, ஆச்சரியமான காரியங்களை செய்து, தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறதற்காக நன்றி. அந்த சபை மக்கள் யாவரையும் ஆண்டவரே உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சபை ஊழியக்கார குடும்பங்களை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு மனைவி, கணவன், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது கரத்திலே நாங்கள் இந்த வழியில ஜெபத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை கனப்படுத்துகிறதற்காக நன்றி, ஆண்டவரே உற்சாகப்படுத்துகிறதற்காக நன்றி, ஊக்கப்படுத்துகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, அவர்களுக்கு இருக்கிற எல்லா சரீர பலவீனங்களை மாற்றி நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து கல்வாரி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துகிறதற்காக நன்றி. சரீர விதமான பலவீனங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. உலக பிரகாரமான தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க, எல்லா பண தேவைகளை சந்திங்க. சபையை நடத்தக்கூடிய ஒவ்வொருவருக்கும் போதுமான ஞானத்தினாலே நிரப்புங்க. சபை மக்கள் யாவருக்காக ஜெபிக்கிற அந்த ஊழியக்காரர்களுடைய ஜெபங்களை கேட்டு அற்புத அடையாளங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது, இப்பொழுதும் நடக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவங்க ஒவ்வொருவருடைய ஆண்டவரே வாழ்க்கையில அற்புத அடையாளங்களோடு கூட நீர் நடத்துகிறதற்காய் கோடி நன்றி, கோடி நன்றி. எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி விட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், அவற்றுக்கு ஆமென் என்றும் பதிலும் கூறியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில ஆண்ட சமூகத்துல ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டகத்தில் எப்படி நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம்னா பாருங்க, இந்த நாட்களே ஒரு சின்ன பலவீனம் நம்மால் தாங்க முடிவதில்லை. ஒரு தலைநோவு முடியாது, ஒரு கண்ணு நோவு முடியாது, பல்லு நோவு முடியாது, அப்படி அநேக பலவீனங்களில அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க. அது ஆண்ட சமூகத்துல இந்த நாள்ல என்ன பண்றதுன்னா நம்ம ஒவ்வொரு அவயங்களும் ஆண்டகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். நீங்க எங்கெங்க இருக்கிறீங்களோ உங்க அவயங்கள் மேல உங்க கையை வைங்க, ஒவ்வொரு அவயங்கள் மேல உங்க கண்களை வைத்து ஆண்டகத்துல அர்ப்பணிப்போம். தேவனே, என் ஒவ்வொரு அவயங்களையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க என்று
சொல்லி ஆண்டவர் கர்த்தரை நம்ம சொல்லலாமா? எல்லாரும் உங்க ரெண்டு கையை அப்படியே எடுத்துக்கங்க, ரெண்டு கையை உயர்த்துங்க. முதலாவது கண்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, என் கண்களை ஒப்பு கொடுக்கிறேன், என் கண்களை ஒப்பு கொடுக்கிறேன், இதில் இருக்கிற எல்லா பாதிப்புகளையும் மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லுவான். அடுத்தது காதை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் காதை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, ஒரு சில வார்த்தைகள் கேட்காது போயிடும். ஆண்டவரே, இந்த காதில் இருக்கிற எல்லா காரியங்களையும் என் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க என்று சொல்லுங்க. அடுத்ததாக இரண்டு கைகளை ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை இந்த கைகள் ஒரு நேரத்துல செயல்படாது போய்விடும். ஆண்டவரே, எங்கள் கரங்களை பாருங்க, செயல்படுத்தும்படிக்காய் கிருபை செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுங்க. அதே போல நம்ம ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்கும். இந்த இருதயத்துல எந்த தீய சிந்தனைகள் நினைக்க கூடாது, எந்த தீய காரியங்களுக்கும் நாம் கடந்து போக கூடாதபடிக்கு அப்பா என் இருதயத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்க என்று சொல்லுங்க. நம்ம உடல் பாகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாகங்களையும் ஒப்பு கொடுப்போம். உடல் இருக்கிற ஒவ்வொரு கிட்னி ஆகட்டும், லங்ஸ் ஆகட்டும், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் எல்லாவற்றும் ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, கர்ப்ப கன்னியிலிருந்து ஒவ்வொன்றும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொன்றும் நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இதுல இருக்கிற ஒவ்வொரு காரியம் என்ன பழுதற்று இருக்குது, என்ன நல்லா இருக்குது எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனாலும் கர்த்தர் கரம் எங்கள் ஒவ்வொரு பார்ட்ஸ் மீது நீ கரங்களை வைக்க போகிறமைக்காக மக்கள் நன்றி சொல்லும். இரண்டு கால்களையும் ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். அப்பா, என் இரண்டு கால்களையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலும் ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலும், உம்முடைய ஆராதனை கூடாரத்துக்கும், உம்முடைய ஆலயத்துக்கு நான் கடந்து வந்து உம்மை ஆராதிக்க கூடிய பலனை எங்கள் கால்களுக்கு நீங்க தாங்க இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம் ஒவ்வொரு அவயங்களும் பொறுப்பெடுத்துக் கொள்ள நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அதே போல வியாதினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். அசோக் பாலமா அந்த குடும்பத்தை ஆண்டவர் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். நாம ஜெபம் பண்ணலாம். மகா கிருபையும் இருக்கும் தெரிந்த நல்ல இயேசு சுவாமி, தர்மியான வேளையில வியாதிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் திரு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, என் சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு அவயங்களும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்காங்க. ஆண்டவரே, தெளிவான பாட்சை ஒவ்வொருத்தருக்கும் நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறமைக்காக நன்றி. எத்தனையோ பேர்கள் பல்வழியினால் துடித்துக் கொண்டிருப்பாங்க. ஆண்டவரே, அந்த பல்களுக்கு நல்ல ஆண்டவரே பலனே தாங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, ஒரு சின்ன ஜுரம், ஒரு சின்ன குளிர், ஆண்டவரே, ஒரு சின்ன கோல்டு அந்த பிள்ளைகளுக்கு தாங்க முடியாத காரியங்கள் இருக்கும். எத்தனையோ பிள்ளைகளுக்கு தலைவலினால் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் அப்பேற்பட்ட பலவீனங்கள் அந்த பிள்ளைகள் மத்தியிலிருந்து விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. முக்கியமாக தகப்பனே, அசோக் பாலமாவ கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் அந்த மகனுடைய கால்களை தொடுவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒப்பு கொடுத்தவனமாய் எங்கள் கால்களை பலப்படுத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் கால்கள் ஊன்றி நின்று உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று நாங்கள் வாழ அநேக காரியங்களில் ஈடுபட ஒவ்வொரு கால்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகளுக்கு முட்டி வலிகள். ஆண்டவரே, அந்த முட்டி வலிகளிலிருந்து நல்ல ஒரு வலிமையை தாங்க இயேசு சுவாமி. நிறைய அந்த முட்டி வலிகளை மாற்றுகிறமைக்காக உமக்கு நன்றி. அநேக சகோதரிகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதரிகள் முட்டி பாகுதி தொடுங்க. ஆண்டவரே, அந்த பகுதி மேல் இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுங்க ராஜா. என் கர்த்தனை ஊற்றி ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. அநேக பிள்ளைகளுக்கு சுகர், பிபி, தைராய்டு, கேன்சர் மற்றும் ஆண்டவரே அநேக ஜுரங்கள் இப்ப ஆண்டவரே முக்கியமாக அந்த ஆண்டவரே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது நிமித்தம் அநேக பிள்ளைகளுக்கு உடல் முழுவதும் சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள் எல்லா விதத்திலும் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவரே நீங்கள் காப்பாற்றி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் ரத்தத்தை தெளிப்பீராக ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்புங்க. ஆண்டவரே, எல்லாவித பலவீனங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு எனர்ஜியை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ தரப்போகிறமைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, கால்சியம் இல்லாத பிள்ளைகளுக்கு நீ கால்சியமை தாங்க. ஆண்டவரே, அயன் சக்தி இல்லாத பிள்ளைகளுக்கு அயன் சக்தியை தாங்க. ஆண்டவரே, உங்க கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்கட்டும் சுவாமி. கர்த்தரே இதை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. அநேக குழந்தைகள், அநேக சிறு பிள்ளைகள், ஆண்டவரே அநேக வயதான பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க ராஜா. அப்படியே கட்ட செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி. துதிக்கிற வணக்கத்தை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா வியாதி உள்ள பிள்ளைகளும் இந்த கரத்திலே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வியாதிப்பட்ட ஒவ்வொரு கரங்களையும் தேவன் தொட்டு ஆசீர்வதிக்க நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீங்க. நிச்சயமாய் அந்த மகிமையான காரியத்தை நீங்கள் காண்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நித்தியமாய் வாழும்படிக்கு நீடித்த வாழ்வை நம் ஒவ்வொருக்கும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிறதா மேரி அக்கா வந்து ஜெபம் பண்ணுவாங்க.
திருமணமாகாத பிள்ளைகளுக்கு, வேலை கிடைக்காத பிள்ளைகளுக்கு ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறோம். அதே முக்கியமாக ஏதோ கர்ப்பக்கனி இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும், ஆண்டவரே வேலை கிடைக்காத வாலிப பசங்களையும், ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளையும், இந்த கர்ப்பக்கனி இல்லாத பிள்ளைகளும் இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவங்களுக்காக நாம ஜெபிக்கிறோம் என்று சொல்லி தாயார் ஜெபம் பண்ணும்போது நாமும் நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஆண்ட கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ தகப்பனே. அப்பா, இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நாங்க வந்து இருக்கிறோம். அப்பா, இந்த மத்தியான வேலை நோக்கி நாங்க வந்து இருக்கிறோம் ராஜா. எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நீங்க வேலை ராஜா. அப்பா, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ராஜா. அப்பா, உமக்கு நன்றி ராஜா. திருமணம் ஆகாத பிள்ளைங்க, ஆண் பிள்ளை பெண் பிள்ளை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. நன்றி இயேசுவே. அப்பா, பாதத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா, ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் கல்வியும் கொடுங்க ராஜா. அப்பா, நல்ல திருமணத்தை நீங்க கூட்டி கொடுங்க ராஜா. உமக்கு நன்றி. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை காண கிருபை செய்யுங்களே. நன்றி ராஜா. அப்பா, அதே போல என் மகன் வேலை இல்லாத வேலை இல்லாத இந்த மக்களுக்கு நீங்க வேலை நன்றி. கோடான கொடி நன்றி தகப்பனே. அதே போல எஸ்தரிக்கும் கரெக்ட்ல ஒப்பு கொடுக்கிற ராஜா. வேலை இல்லாத அந்த பிள்ளை வீட்டுல இருந்து ராஜா வேலை நீங்க காண்கிறே. நன்றி ராஜா. நன்றி அப்பா. எல்லாத்துக்கும் பாதத்துல அர்ப்பணிக்கிற ராஜா. அப்பா, ஜோனாவையும் கரெக்ட்ல ஒப்பு கொடுக்கிறோம். கரெக்ட்ல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, அந்த பிள்ளை நல்ல ஞானத்தையும் படிக்கணும் ராஜா. அதே போல ஜோனாவையும் கரெக்ட்ல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அதுக்குன்னு ஒரு தேவை நீங்க சந்திக்கப்படுது ராஜா. ஆண்டவரே, எல்லாத்தையும் கரெக்ட்ல உன் பாதத்துல அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமை உம்மை ஒருவருக்கே செலுத்துகிறோம் ராஜா. இயேசு நாமத்தில் கேட்கிற என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. ஆமென், 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 ஆமென். நிச்சயமாய் தேவன் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாரத்திலும் இந்த மாதத்திலும் அநேக பேருக்கு திருமணம் பிக்ஸ் ஆயிருக்குது. மகள் ஷர்லிக்கு திருமணம் பிக்ஸ் ஆயிருக்குது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த குடும்பங்களுக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். அதே போல மகள் சிம்ரனுக்கு இந்த வருகிற வாரத்திலே அந்த மக்களுக்கு திருமணம் இருக்குது. கர்த்தர் அந்த மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அந்த மகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதே போல ஆண்ட சமூகத்துல உங்களுக்கு தெரிந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பாஸ்டர் பாஸ்கருடைய மகளுக்கும் இந்த மாதத்திலே திருமணம் இருக்கிறது. இந்த வாரத்திலே கர்த்தர் அந்த பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி அன்றாட ஜெபங்களை ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மையான ஈவுகளினால தேவன் நிரப்புவார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேளையில தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். அந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்புக் கொடுக்க போகிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அநேக தேவைகள் உண்டு. அதிலும் முக்கியமாக இந்த யூடியூப் மற்றும் வாட்ஸ்அப்ல வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற உங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கும். ஐயோ, என் தேவைகள் சொல்லப்படலையே, நான் ஒரு வாட்ஸ்அப்ல என்னுடைய விண்ணப்பத்தை சொல்லலையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வேளையில உங்களுக்காக ஜெபிக்கின்ற வேளையில உங்களை ஒப்புக்கொடுங்க. தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்க நல்லவராயிருக்கிறார். நம்ம மத்தியில மகள் ஜோனா வந்து, ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க, எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. அதுல முக்கியமாக தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசுகிற தாசனை மறைத்து என்னோடும் எங்களோடும் இந்த யூடியூப் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உங்க வார்த்தையினாலே திருப்தி ஆக்குங்க. எதனாலும் ஒரு மனுஷன் திருப்தி ஆக முடியாது. தேவனுடைய வார்த்தையால் தான் திருப்தி ஆக்க முடியும். திருப்தி உள்ள வார்த்தைகளை கேட்கும்படிக்காய் அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மகள் ஜெபம் பண்ணிட்டோம். தேங்க்யூ லார்ட். Hallelujah, hallelujah. Thank you, Jesus. நன்றி. Our loving, gracious Father, Abba Father, Lord Jesus Christ, thank you for giving this pleasant and mightiest day to gather in your name, Master. Yes, Lord. Lord Jesus, where 2-3 people gather in my name, I am there in that midst. You have told, Master. Yes, Lord. Lord Jesus, as you told, Master, we believe and trust that you are in our midst, Master. Lord Jesus, thank you for giving this blessed opportunity in your midst, Master. Thank you, Lord Holy Jesus Spirit. Christ, therefore, for whatever prayer petitions we have made, Master, we trust and believe that you have heard and you're going to give answer for each and every petitions, Master. Lord Jesus Christ, we ask you to just fulfill all our requirements in your name, Master.
Lord Jesus, mainly I coming to our center part, Master, Lord Jesus Nandi Christ. Yesappa, I Nandi commit Yesappa, Pastor Daddy Nandi into your Raja. name, Master, Lord Jesus Christ. Thank you. The word, whatever he proclaims, Master, it shouldn't be from his mouth, Master. Nandi Lord Jesus, Yesappa. you need to lead him, Master. Yes, Lord Lord. Jesus, you need to cover him and talk to us, Thank Master. you, thank Lord you. Jesus, for Father, Master, Lord Jesus, we prayed and we praised, we sung songs for you, Master. Thank you, Lord Holy Jesus, Spirit. hereafter we need to listen to your word of God, Master. Thank you, For Lord. whatever Thank you, tears, Lord. Thank for you, whatever Lord. prayer, we are going to listen for each and every answers from you, Master. Praise We God. trust and believe that you are in our midst, Master. Thank you, Lord Holy Jesus, whatever Spirit. words comes from the Holy Bible, Master, let it be prick our heart and soul and mind, Thank and you, let Lord. it cleanse Thank our whole you, Lord. body and mind and soul, Master. விண்ணப்பங்களுக்காக Whoever listens and whoever watches this broadcast video, Amen. Lord Jesus Christ, bless them with your holy arm, Master. Thank you, Holy Lord Jesus, Spirit. thank you for giving me a blessing in your name, Master. Thank you, Lord Jesus, thank you, proclaim it in thank your you. name, Master, and Thank you, exalt in Lord. your name, Master. Praise Flourish it you. in your name, Amen. Master. Lord Jesus, lead us, use us, and guide us in a Guide proper us, way, Lord. Master. In Jesus' precious and matchless name we pray. ஆமென் 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 ஹalleluya எல்லா விண்ணப்பங்களுக்காக தேவனுடைய சமூகத்தை கரங்களை தட்டி இயேசப்பா ஆண்டவரே எங்களும் ஜெபிக்க வச்சிரே நாங்களும் ஜெபித்த ஜெபங்களை கேட்டீரே உமக்கு நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாகும்படி நாம் எல்லாருமாய் கைகளை உற்சாகமாய் தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். பிதாவாகிய தேவன் இன்றைக்கும் என்றைக்கும் நம் எல்லார் வழியாய் அவர் மகிமை அடைகிறவராய் இருக்கிறார். நம் ஆண்டவர் இருக்கிறவராகவே என்றைக்கும் இருந்து மரித்தேன் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர். அவர் இன்றைக்கும் நம்ம மத்தியத்துல மாறாதவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆக இன்றைக்கு அன்பானவர்களே, இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் தேதி முதல் வெள்ளிக்கிழமை உபவாச நாளில் நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தோடு கூட நாம் தேவனை ஆராதனை செய்வோம். இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இந்த மாதத்திற்காக வாக்குத்தத்தமாய் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிறதான அந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். The book of Isaiah chapter 42 verse 16. ஏசாயா 42 அதிகாரத்துல 16வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அங்கே ஆண்டவர் இந்த அக்டோபர் மாதத்துல நமக்காய் கொடுக்கிற வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது? இந்த வசனம் யாரோ ஒரு மனுஷனால் வந்தது அல்ல, யாரோ ஒரு போதகரால் வந்தது அல்ல, யாரோ ஒரு பாஸ்டரால் வந்தது அல்ல. மாறாக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம். ஆக இந்த வசனத்தை நாம தயவுசெய்து கவனமாய் கேளுங்க. படிக்கிறாங்க. I will lead the blind by ways that have not known. Along unfamiliar paths I will guide them.
I will turn the darkness into light before them and make the rough place smooth. These are the things I will do. I will not forsake them. Amen. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகள் அவர்களை அழைத்து கொண்டு வந்து நான் அவர்களை அழைத்து கொண்டு வந்து குருடர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் அவர்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த இருளை வெளிச்சமாகவும் கோணலை செவ்வையுமாக்குவேன். கோணலான எல்லா பாதைகளையும் செவ்வையுமாய் மாற்றுவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து இந்த காரியங்களை பிதாவாகிய தேவனாகிய நானே அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அவர்களை என்றென்றைக்கும் கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை தயவுசெய்து கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் பரிசுத்த வேதத்திலே இப்படியாய் நமக்கு சொல்லுகிறார், நம்முடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகளை செவையாய் மாற்றுகிற தேவன். அதோடு கூட மாத்திரல்ல, கடைசி வரைக்கும் நம்மை கைவிடாத தேவனாய் அவர் இருக்கிறார். இதனால் வரைக்கும் இருந்த அந்த இருளை, இதனால் வரைக்கும் இருந்த அந்த கார் இருளை, இதனால் வரைக்கும் இருந்த நம்முடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா விதமான கோணலான பாதைகளை, கோணலான வாழ்க்கையை, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை, தேவனுக்கு விரோதமாய் செய்த எல்லா இருளுக்குரிய காரியங்களை, சாத்தானுக்குரிய காரியங்களை, பாவத்துக்குரிய காரியங்களை, அநியாயத்துக்குரிய காரியங்களை, இன்றையோடு கூட ஆண்டவர் எல்லா விதமான இருளை அகற்றி நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்கிற அந்த ஆண்டவர் இயேசுவாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. நம்முடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறார். இதனால் வரைக்கும் இந்த அந்த குருடர்களை ஆண்டவர் குருடனுக்கு பார்வையை தந்து அவன் வெளிச்சத்தை கண்டது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருட்டாயிருக்கிற எல்லா வாழ்க்கையும் ஆண்டவர் மாற்றி ஒரு புதிய வெளிச்சத்தை, ஒரு புதிய அனுபவத்தை, ஒரு புதிய பலத்தை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய மாதத்திற்குள்ளே உன்னையும் என்னையும் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பெரிய ஆச்சரியம் அன்பானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான கோணலான காரியங்களை, நாமே செய்திருக்கிற எத்தனையோ கோணலான காரியங்களை, கோணலான வார்த்தைகளை பேசியிருக்கிறோம், கோணலான பார்வைகளை பார்த்திருக்கிறோம், கோணலானவைகளை நாம கேட்டிருக்கிறோம், கோணலானவைகளை நாம சிந்தித்து இருக்கிறோம், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை நாம யோசித்து இருக்கிறோம், அதை நாமே செய்திருக்கிறோம். அதனால எத்தனையோ தோல்விகளை நாம் அடைந்திருக்கிறோம், எத்தனையோ வியாதிகளை நாம் அடைந்திருக்கிறோம், எத்தனையோ அவமானங்களை அடைந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் தேதியில் இந்த வெள்ளிக்கிழமை நாளில நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்றையோடு கூட உன்னுடைய கோணலானவைகள் செம்மையாய் மாறப்போகிறது. அதை நானே பண்ணுவேன், அதை நானே செய்வேன், நான் உங்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பெரிய ஆச்சரியம் அன்பானவர்களே. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்கள், அவரையே நம்பி வாழ்கிறவருடைய வாழ்க்கையில இருளை வெளிச்சமாக்கி கோணலானவைகளை செவையாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 112வது அதிகாரத்தில 4வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். கர்த்தருக்கு முன்பதாக நீங்களும் நானும் யாராயிருக்கிறோம்? அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்களை அவர் செய்கிறார்? Psalms 112 verse 4. அங்கே 4th wordல மிக அருமையாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தைகள், நீங்களும் நானும் இன்றைக்கு ஆராயிருக்கிறோம் கர்த்தருக்கு முன்பதாக. Even in darkness light dawns for the upright, for the gracious and compassionate and righteous man. செம்மையானவர்களுக்கு, நல்ல கவனிங்க என்ன சொல்றார் பாருங்க, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இருளிலே வெளிச்சம் உதிக்கும். யாருக்கு? தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் செம்மையானவர்களா இருக்கும் போது. இருள வாழ்ந்துட்டோம், பாவத்துல வாழ்ந்துட்டோம். வசனம் சொல்லுது, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். தேவனுக்கு முன்பதாக செம்மையானவர்கள், அவன் நீதி உள்ளவனாயிருக்கிறான்.
அவன் இறங்குகிறவராய் இருக்கிறான். இரக்கம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் இருளை வெளிச்சமாக்குகிறவராய் இருக்கிறார். அவன் வாழ்க்கையில இருள் அகன்று போகும். அப்போ இருள் நம்முடைய வாழ்க்கையில அகன்று போகணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில கோணலானவைகளை சபைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் செம்மையானதா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமானதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவன் நீதி உள்ளவனாய் இருப்பான். அவன் இரக்கம் உள்ளவனாய் இருப்பான். எத்தனை பெரிய ஆச்சரிய அன்பானது! ஆண்டவருக்கு முன்பதாக நீங்களும் நானும் செம்மையானவர்களா இருக்கிறோமா? உத்தமர்களா இருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களா இருக்கிறோமா? இதோ ஆண்டவர் உன்னை என்னையும் இரக்கம் உள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே சங்கீதம் 139 அதிகாரத்துல வாங்க. அங்கே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிற தேவன் அவர். நம்ம எல்லாரையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். Psalms 113ல 11 and 12 அங்க என்ன சொல்லுது பாருங்க. 11 12 படிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. 139 Psalms 139 11 12. If I say surely the darkness will hide me and the light become night around me, even the darkness will not be dark to you and night will shine like the day, for darkness is as light to you. ஆமாம் பானோட்ல. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும், இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாய் இருக்கும். அல்லேலூயா. என்ன அழகா சொல்லுது பாருங்க. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றால், இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். தேவன் என்னோடு கூட இருக்கிற வரைக்கும், என் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் என்னோடு கூட இருக்கிற வரைக்கும், என் வாழ்க்கையின் கோணலானவைகளை செம்மையாய்ப்படுத்துகிற தேவன் ஆண்டவர் இயேசு என்னோடு கூட இருக்கிற வரைக்கும், இருள் என்னை சுற்றி கொண்டாலும், இரவு என்னை சுற்றி கொண்டாலும், சூழ்ந்து கொண்டாலும், தேவன் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நானே உலகத்தின் ஒளி, அந்த ஒளி நீங்களே என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆக நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். அடுத்த வசனம் சொல்லி பாருங்க. 12வது வசனம். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. ஆண்டவரே, உமக்கு முன்பதாக, எனக்கு முன்பதாக அல்ல, என்னுடைய இருளை வெளிச்சமாக்குகிற தேவனாகிய உமக்கு முன்பதாக என்ன சொல்லுகிறது? உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரியே. அல்லேலூயா. தாவீது சொல்ற வார்த்தையை பாருங்க. மேல இருக்கிற வசனங்கள் எல்லாம் படிச்சுங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே உமக்கு மறைவா நான் எங்கே போவேன்? ஆண்டவரே, வானத்துக்கு உயர போனாலும் அங்கே இருக்கிறேன். ஆண்டவரே, பாதாளத்தில் போய் என் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கரம் இருக்கிறது. ஆண்டவரே, செட்டை அடித்துக்கொண்டு எங்கே போனாலும் அங்கேயும் கரங்கள் நீட்டுகிறது ஆண்டவரே என்று சொல்லி, உமக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? தேவனுக்கு மறைவாக ஒன்றுமே கிடையாது. வெளிச்சமும் இருளும் அவருக்கு முன்பதாக சரியா இருக்கிறது. அல்லேலூயா. நம்மை உண்டாக்கின தேவன் அன்பானவர்களே, நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையின் கோணலானவைகளை ஆண்டவர் சபையாய் மாற்றுகிற தேவன். அதனால இந்த மாதத்தில் இந்த வாக்கு தத்துவத்தை பற்றி பிடித்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த எல்லா இருளையும் ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றுகிறவர். எல்லா தோல்வியையும் ஜெயமாய் மாற்றுகிற தேவன். இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் இரட்டத்துணையாய் உனக்கு எனக்கும் கொடுப்பார். எப்போ? அவருடைய பார்வைக்கு முன்பதாக நீங்களும் நானும் செம்மையானவர்களை செய்கிறவர்களா இருக்கும்போது. அல்லேலூயா. ஏசாயா 60வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை அங்கே வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை இங்கே ஆண்டவர் உணர்த்துகிறார். பிரகாசி, உன் ஒளி வந்தது. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள் தான். வெறும் நீங்க எழும்புற வேலை தான் உண்டு. என்ன பண்ணுமா? எழும்பி பிரகாசி, அதாவது இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாய், ஆண்டவரை உடையவர்களாய், அவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய வெளிச்சத்தில
எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன்னுடைய ஒளி உன்னிடத்திலேயே இருக்கிறது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் ஒளித்திருக்கிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம எழும்புனாங்க, அவ்வளவுதான். ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. நாம எழும்பி பிரகாசிக்கிற வேலை நம்முடைய வேலை. அதை பிரகாசிப்பிக்கிறது கர்த்தருடைய வேலை. இந்த கர்த்தருடைய மகிமை இடத்துல வரணும்னா நாம எழும்பணும், உற்சாகப்படுத்தணும். நீங்களும் நானும் செபிக்கணும், தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கணும். அப்போதான் பிரகாசிக்க முடியும். வெறும் எழும்பி நின்னா போதாது. எழும்பி நின்று கர்த்தருக்காக நாம நிக்கணும், கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய மகிமை உன்மேல் வரும். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, என்ன நடக்குமா? இதோ இருள் பூமியையும், இதோ இருள் பூமியையும், காரிருள் ஜனங்களையும் மூடும், காரிருள் ஜனங்களையும் மூடிக்கொள்ளும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமான் மாணவர்களே, மேல இருக்கிற வசனம் பார்த்தோம், கர்த்தருடைய மகிமை வரும் அப்படின்னு சொல்லி. இங்க சொல்லுகிறது ஆனாலும் அவருடைய மகிமை உன்மேல் வரும். பூமியை காரிருள் சூழ்ந்து கொள்ளும், உலகம் முழுவதும் இருட்டாய் போகும். ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிறதா இருக்கிறது. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? எழுந்திருக்கணும், அவ்வளவுதான். ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கணும், ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? பவுலை போல நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் ஆண்டவரே? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ஆண்டவரே, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நாம எழும்பும் போதுதான் நம்மை பிரகாசிக்கிறவரா இருக்கிறார். அதனாலதான் எபேசு புத்தகத்துல கூட சொல்லுது இல்லையா, தூங்குகிற நீ மருத்துவரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவா. அல்லேலூயா. 34வது சங்கீதத்தில் சொல்கிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லி. எழுந்து பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் வந்தது. அல்லேலூயா. எத்தனை ஆச்சரியமான காரியங்கள் அன்பானவர்களே. அதே ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் சொல்லுகிறது, ஓ கார் இருள் பெரிய ஜனங்களை கண்டார்கள் என்று சொல்லி. ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, இருளில் நடக்கின்ற ஜனங்கள், இருளில் நடக்கின்ற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள். இது புதிய ஏற்பாட்டுல கூட வரும். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 15-16 அதான் சொல்லுகிறது, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மத்தேயு 4th சாப்டர்ல 15 and 16 பாருங்க, அங்க தெளிவாய் சொல்லுகிறார். ஏசாயா புத்தகத்துல எழுதினதை அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறார். இந்த ஜனங்கள் பெரிய ஒளியை கண்டார்கள், பெரிய பிரகாசத்தை கண்டார்கள், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருள் அவங்களை சூழ்ந்து கொண்டிருந்தது. ஆனாலும் ஆண்டவர் வெளிச்சமாய் அவர்கள் மத்தியில் வந்தார். Matthew 4th chapterல 15-16. Land of Zebulun and land of Naphtali, the way to the sea along the Jordan, Galilee of the Gentiles, the people living in darkness have seen a great light. On those living in the land of the shadow of death, a light has dawned. Amen. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஓ, பெரியவரை கண்டார்கள். உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறார். அவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரா இருக்கிறவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். பெரிய ஒளியை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு, மரண இருளின் திசையிலே வழியில இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆமென். அதான் கோணலானவைகளை தேவன் செவ்வாய்ப்படுத்த வந்தார். 16வது வசனம் பாருங்க, அதான் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அதுக்கு மேல இருக்கிற வசனங்கள் எல்லாம் பாருங்க. இவர் எப்படிப்பட்டவரோ, இவர் எங்கிருந்து வந்தவரோ, இவர் யார் என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆண்டவரே, நீர் இருந்த வயிறு பாக்கியம் உள்ளது ஆண்டவரே என்றெல்லாம் அங்கிருந்த சகோதரிகள் எல்லாம் தேவனை துதிக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், என் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் அதிக பாக்கியவான்களா இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் தான் இந்த பெரிய வெளிச்சமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்டார்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை பாருங்க.
அந்த வார்த்தையான தேவன் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்த போது அந்த ஒளி, அந்த வெளிச்சம் அவர்களுக்கு எப்படியா இருந்தது என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? இதோ இங்க வெளிப்படையா சொல்கிறது. யோவான் 1st chapterல 4 and 5 என்ன சொல்லுது பாருங்க. In him was life, and that life was the light of men. The light shines in the darkness, but the darkness has not understood it. அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வார்த்தையா இருந்த அந்த தேவனுக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவன் தான் மனுஷனுக்கு வெளிச்சமாய் இருளாய் இருந்த ஜனங்கள் மத்தியத்துல வெளிச்சமாய் ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறதா இருக்கிறது. உண்மையை என்னையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியா இருக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அவருக்கு இருளும் வெளிச்சமும் சரிதான். அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அதனாலதான் நிறைய பேர் இன்னைக்கு தவறு செய்கிறதை பாவம் செய்கிற ராத்திரி வேளையில செய்யறாங்க, சாயங்கால வேளையில செய்யறாங்க, இருட்டா இருக்கும் போது செய்யறாங்க. ஆனால் பரிசுத்த பைபிள் சொல்கிறது இருட்டும் இருளும் வெளிச்சமும் தேவனுக்கு சரியா இருக்கிறது. மக்கு மறைவாய் நான் எங்கே போவேன் ஆண்டவரே? இருள் அவரை பற்றி கொள்ளவே முடியாது. ஏன்னா இருளை உண்டாக்கினவர் அவர்தான், வெளிச்சத்தை உண்டாக்கினவர் அவர்தான். அந்த இருளில என்ன நடக்கிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறார். மனுஷனை குறித்து எனக்கு நன்றாய் தெரியும் என்று சொல்லி, மனுஷனை குறித்து யாரும் என்னிடத்துல சாட்சி சொல்ல வேண்டியது தேவையில்லை என்று சொல்கிறார். ஆமன்பானவர்களே, ஏனென்றால் இந்த இருதயத்திற்குள்ளே வெளிச்சத்தை வைத்திருக்கிறவர் அவர்தான். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்க. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும் என்று சொல்லி. இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறது யாருக்கு தெரியும்? ஒரு சிலர் சொல்வாங்க கடலின் ஆழத்தை வேணா அளந்துடலாம், ஆனா மனுஷனுடைய இருதயத்தை அளக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி. ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றை காற்றிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அந்த இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறதை கர்த்தர் அவர் அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எப்படி ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு வசனம் ஒன்று சொல்கிறது. லூக் சாப்டர் 11 verse 35. அந்த இடத்துல நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், அதாவது எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறார். எதுக்காக நம்ம எச்சரிக்கையா இருக்கணுமா? அதாவது லூக்கா 11ஆம் அதிகாரத்துல 35வது வசனம் 11:35 என்ன சொல்லுது பாருங்க. அங்க See to it then that the light within you is not darkness. Therefore, if your whole body is full of light and no part of it dark, it will be completely lighted as when the light of the lamp shines on you. ஆகையால் உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. பாருங்க, உனக்கு ஏற்கனவே ஆண்டவர் வெளிச்சத்தை தந்துட்டு இருக்கிறார். அதான் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறார். உன்னை நீதிமானாய் மாற்றிருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவினால எப்பொழுது பாவத்திற்கு செத்து நீதிக்கு நாம ஞானஸ்தானத்தின் வழியாய் பிழைத்துக் கொண்டோமோ அப்பொழுது நம்முடைய இருளை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றிருக்கிறார். ஆக உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல், உன்னுடைய சரீரம் இருள் அடையாதபடிக்கு, பாவத்திற்குள்ளே அடிமையாகாதபடிக்கு முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவர் சொல்றார் அதே மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல ஏன் எச்சரிக்கையா இருக்கணும், எதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்? ஒரு நாள் ஒண்ணு வரப்போகுது. ஆண்டவர் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல உன்னை என்னைய விசாரிக்க போகிறாரு. Matthew 25 அங்க மிக அருமையா சொல்கிற வசனத்தை தயவுசெய்து கவனிச்சு பாருங்க. கடைசி காலத்துல யாரும் தப்பிக்க முடியாதுங்க. ஆண்டவர் நம்முடைய இருளை வெளிச்சமாய் மாற்றிவிட்டார். எழுந்து பிரகாசிக்க அதான் சொல்றாரு.
Matthew 25, 29, 30 அங்க என்ன சொல்லுது பாருங்க வசனம். ஏன் எச்சரிக்கையா இருக்கணும்? For everyone who has will be given more, and he will have no abundance. Whoever does not have, even what he has will be taken from him. And throw that worthless servant outside into the darkness, where there will be weeping and gnashing of teeth. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். விசுவாசம் உள்ளவன் எவனோ, நம்பிக்கை உள்ளவன் எவனோ, இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்திலே வைத்திருக்கிறவர் யாரோ அவர்களுக்கு இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படும். பரிபூர்ணமும் அடைவான். அவன் பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். விசுவாசமே இல்ல, நம்பிக்கையே இல்ல, கடவுளை தேடுவே இல்ல, ஒளியும் வேணாம், வெளிச்சமும் வேணாம், எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறத என்ன ஆக்கப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் ஆகிய இவனை, பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் இடத்துல உங்களை என்னையும் கூட சேர்த்துக்கங்க. ஒருத்தரையும் சும்மா விட மாட்டாருங்க ஆண்டவரே. அதனாலதான் பழமொழி சொல்வாங்க, அரசன் அன்று கொண்டால் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லி. இது மனம் திரும்புகிற காலம், இது எழும்பி பிரகாசிக்கிற காலம். இருளை வெளிச்சமாக்கி இருக்கிறார் ஆண்டவர், கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றிருக்கிறார் ஆண்டவர். ஆக பிரயோஜனமற்றவர்களை என்ன பண்ணுமா? பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் ஆகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். புறம்பான இருளை, வெறும் இருள் தான், கார் இருள் அந்த இடத்துல, பற்கடிப்பு இருக்கும் அந்த இடத்துல. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். இந்த 30வது வசனத்திற்கு மேற்பட்டிருக்கிற வசனங்கள் எல்லாம் படிச்சு பாருங்க. அங்க எல்லாம் எப்படி எல்லாம் ஆண்டவர் சர்ச்சை பண்றார். ஏன் எச்சரிக்கையா இருக்கணும், ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்? இதனாலதாங்க நீங்களும் நானும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாம இருக்கணும். ஆண்டவருக்கு முன்பதாக பிரயோஜனமுள்ள கிறிஸ்தவனாய், பிரயோஜனமுள்ள கிறிஸ்தவளாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கோணலை எப்பொழுது செவைப்படுத்துகிறார் தெரியுமா? எஸ்ஐயா 45 அதிகாரத்துல 2-3 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த நாள்ல நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அக்டோபர் 1 தேதியில வெள்ளிக்கிழமை நாளில ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இருளை வெளிச்சமாக்கின தேவன் என்ன செய்யறாராம் பாருங்க. 45:2-3 I will go before you and will level the mountains. I will break down gates of bronze and cut through bars of iron. I will give you the treasures of darkness, riches stored in secret places, so that you may know that I am the Lord, the God of Israel, who summons you by name. Amen. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நீ முன்ன போக கூடாதுங்க, நான் முன்ன போக கூடாது. எஸ்ஸப்பா, எனக்கு முன்னால நீங்க வாங்க ஆண்டவர். தடைகளை நீக்கி போடுகிறவரே நீங்க வாங்க ஆண்டவர். கோணலானவைகளை செவைப்படுத்துகிறவரே இயேசுராஜா, பிதாவாகிய தேவனே, ஆவியானவரே, எனக்கு முன்னால நீங்க வாங்க. தெரிய போதுகிற அப்படித்தான் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, நாங்க அங்க போகிறதுக்கு முன்னால எங்களுக்கு முன்னால நீங்க இருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. நம்ம 2 பேர் 3 பேர் போய் கூடி செபிக்கிறதற்குள்ள தேவனுடைய பிரசன்னம் மத்தியில் இருக்கிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு, நீ அறிந்து கொள்ளும்படிக்காக நான் உனக்கு முன்னே போகிறேன். உன் இருளை வெளிச்சமாக்க போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாதையில் இருக்கிற எல்லா கோணலானவைகளை செவ்வையாய் மாற்ற நான் உனக்கு முன்னே போகிறேன். எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறேன். உனக்கு ஒரு பாதையை உண்டாக்குவேன். அல்லேலூயா. அவாந்திர வழியில பாதையை உண்டாக்குகிற தேவன், பாலைவனத்திலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். இதோ புதிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, பிலிப்பியர் 2 அதிகாரத்துல சீக்கிரமாக கடைசி ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம ஜெபம் பண்ணலாம். நாம எப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நீ நானும் விலகி வரணும் இல்லையா? ஒரு சில காரியங்கள் வச்சிருக்கிறார், எல்லாமே இருக்குது. உலகம் அப்படின்னு சொன்னா பாவம் இருக்குது, அநியாயம் இருக்குது, நீதி இருக்குது, சத்தியம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, உபத்திரவம் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், திடன்கொள். அல்லேலூயா. உலகத்தை ஜெயித்த தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்ன சொல்றார் பாருங்க, பிலிப்பியர் 2 அதிகாரத்துல 15-16. பாடுமான சந்ததியின் நடுவிலே
குற்றமற்றவர்களுக்கும் கபடமற்றவர்களுக்கும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தகிர்ப்பில்லாமலும் செய்யுங்கள். எந்த விதமான முறுமுறுப்பு இல்லாம, எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் இங்கே நமக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியான ஒரு காரியத்தை செய்கிறார். கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் எந்த விதமான கள்ளம் கபடமும் இல்லாதவர்களாய் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு தேவனுக்கு முன்பதாக எந்த விதமான மாசு இல்லாத, பாவம் இல்லாத, பாவ வாசனையே இல்லாத ஜனங்களாக எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆமென். எந்த விதமான வாக்குவாதமும் இல்லாதபடிக்கு தேவனுக்கு முன்பதாக ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அதுக்கு முன்னால பாருங்க, எபிசியன் 5th chapter 8th verse, நாம் கர்த்தருக்கு முன்பதாக எப்படியா இருக்கணும்? நம்முடைய இருளை வெளிச்சமாக்கணுமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் கோணலானவைகளை சரியா செய்யணுமா? எபிசியன் 5th chapter 8th verse என்ன சொல்லுது பாருங்க அங்க. For you were once darkness, but now you are light in the Lord. Live as children of light. தேவனுக்கு பிள்ளைகளாய், பிரயோஜனமுள்ள ஊழியக்காரிகளாய், தேவனுக்கு முன்பதாக எழுந்து பிரகாசிக்கிறவர்களாய், தேவனுக்கு முன்பதாக செம்மையானவர்களாய், முற்காலத்திலே நீங்களும் நானும் அந்தகாரத்தில் இருந்தீர்கள். அந்தகாரமான பாவ இருளுக்குள்ளே நீங்களும் நானும் இருந்தோம். கோணலான வாழ்க்கையில நாம இருந்தோம். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்குள்ளே நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய். ஆகவேதான் 1 யோவான் 1:7 வசனம் சொல்கிறது, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அந்த வெளிச்சத்தின் அந்த இருளை வெளிச்சமாக்குகிற தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? பிரியமானவர்களே, நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். குருடர்களுக்கு ஆண்டவர் செப்பரேட்டாய் அவரை அழைத்து வந்து அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த குருட்டாட்டத்தை, அந்த குருட்டை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையின் கோணலானவைகளை சபையாய் மாற்றுகிற தேவன். நமக்கு முன்னே போகிற ராஜா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கும்படி, பிரயோஜனம் முன்னே ஊழியக்காரியாய் இருக்கும்படி உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். அவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாய் இந்த செய்தி, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம், இருளை வெளிச்சமாக்குகிறவர், கோணலானவைகளை சபைப்படுத்துகிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாருமாய் ஒரு விஷயம் கூட, ஆண்டவரே, என் வாழ்க்கையில எத்தனையோ இருள் இருந்தது, அந்த இருளை ஆண்டவரே என் வெளிச்சமாய் மாற்றும். என் வாழ்க்கையில எத்தனையோ கோணல் மாடல்கள் இருந்தது ஆண்டவரே, தெரிஞ்சோ தெரியாமலோ, ஆண்டவர் குடும்பத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ கோணல் மாடல் வாழ்க்கை இருந்தது. கொடுக்கல, வாங்கல, பேசுறதுல, பாக்குறதுல, சிந்திக்கிறதுல, யோசிக்கிறதுல எத்தனையோ கோணல் மாடல் இருந்தது. எத்தனையோ பித்தலாட்டமான வாழ்க்கை இருந்தது. அவங்க எல்லாவற்றையும் செவைப்படுத்துங்க. ஒரு விஷயம் கூட என்னை மாத்துங்க. ஒரு விஷயம் கூட என் குடும்பத்தில் ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க. ஒரு ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் செபிக்கிறோம் என்று சொல்லி எத்தனையோ செப விண்ணப்பங்களை ஆண்டவரே எங்களை நோக்கி சொல்லுகிறார்கள். நாங்கள் செபிக்கிறோம், கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறீர், அதை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். நாங்கள் செபிக்கிறோம், அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில நீர் அற்புதங்களை செய்கிறீர்கள். ஒரு விஷயம் கூட ஆண்டவரே, எங்கள் இருளை ஆண்டவரே, எல்லா விதமான இருளை அகற்றி
வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஒளியின் பிள்ளைகளாய் மாற்றி எஸ் பொன்னலானவைகளை எல்லாவற்றையும் மாற்றி செம்மையான பாதையில எங்களை நடத்தும் ஆண்டவரே. நன்றி நன்றி. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நாம ஜெபம் செய்வோம். Let's all pray. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving Heavenly Father, இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவரே, Lord Jesus, you who changed the darkness into light. கோணலான வாழ்க்கையை செம்மையாய் மாற்றுகிறவரே, You changed the crooked way into the straight path. எங்களை கைவிடாத தேவனே, You won't ever forsake us, Master. ஒளியின் பிள்ளைகளாய் மாற்றுகிறவரே, You will transform us as a light of child. பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாய் மாற்றுகிறவரே, You will transform us as a useful believer. இந்த அக்டோபர் மாதத்திற்காக உமக்கு கொடா கொடி நன்றி சொல்கிறோம். Thanks in tons for the month of October you have இந்த given us. வாக்குத்தத்த வசனத்திற்காய் கோடி கொடி நன்றி சொல்கிறோம். Thanks a lot for the given promise word to us. பரிசுத்த ஆவியானவர் வழியாய் உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இருதயத்திலே வைத்திரே கோடி கோடி நன்றி சொல்கிறோம். Through the Holy Spirit you have given me and touched our heart. Thanks a lot, Jesus. பிதாவாகிய தேவனே, எங்களை ரட்சித்து மீட்டுக்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பினீரே கோடி நன்றி. Above Father, thanks in turn that you have redeemed and sent our Lord Jesus Christ towards us. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வழியாய் வந்தீரே உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. Our Lord Jesus Christ has come towards our way. எங்கள் வாழ்க்கையின் ஒளியாய் வந்தீரே அதற்காய் கோடி நன்றி. Thanks a lot for coming into our life of light. இருளான எங்கள் வாழ்க்கை வெளிச்சமாய் மாற்றினீரே கோடி கோடி நன்றி ஆண்டவரே. Lord Jesus, thanks in tons that you have changed our darkness into the light. கோணலும் மாறுபாடான சந்ததியிலிருந்து எங்களை பிரித்தெடுத்தீரே கோடி நன்றி ஆண்டவரே. Lord Jesus, you just changed our crooked way and the rough ways into a normal level, Master. ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாற்றினீரே நன்றி. Lord Jesus, thank you for transforming us as a light of children. சத்திய ஆவியானவர் வழியாய் நடத்துகிறவராய் எங்களை மாற்றினீரே அதற்காய் நன்றி. Lord Jesus, thank you for changing us to be a truthful believer. எங்கள் வாழ்க்கையின் பள்ளங்கள் எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. Lord Jesus, you have changed our life of journey way, Master. ராஜா நீர் வரப்போகிறீர். Our King, you're gonna come. உம்மை முகமுகமாய் நாங்கள் சந்திக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். Lord Jesus, transform us to seek you directly, Master. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. Lord Jesus, change us as a children of light. ஒளியின் பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. Lord Jesus, change us of a light of God. ஆண்டவரே, சகோதரி யாரெல்லாம் செபித்தார்களோ அந்த எல்லா செபங்களையும் கேட்டு அப்படியே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Lord Jesus, sister, for what and all Sister Violet prayed, Lord Jesus, you need to control and you need to hear our prayers, Master. மகன் அசோக்குனுடைய காலை நீ தொடுங்க ஆண்டவரே இயேசுவின் Lord நாமத்தினாலே. Jesus, bless Ashok, brother, and heal his leg right now, Master. சுகம் பெற்று நல்ல ஒரு வேலை அந்த மகனுக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. He need to be healed and he need to get a proper job, Master. இது அப்படியே செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. Thanks for doing the same, Master. பலவீனங்களில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த நாளில் தொடுங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே. Lord Jesus, we believe that you will touch the hill people right now, Master. உம்முடைய வெளிச்சத்தை அனுப்பி சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. Lord Jesus, send your light and make them heal, Master. எங்களோடு கூட சேர்ந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Lord Jesus, you bless them that people are playing along with us, Master. இந்த யூடியூப் வழியாய் வருகிற செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துங்க. Lord Jesus, bless all the subscribers and the viewers, Master. எங்களால ஒன்றும் நடக்காத ஆண்டவரே. Lord, nothing is impossible. No, nothing is possible by us, Master. எல்லாமே உம்மாலே ஆகும் ஆண்டவரே. Amen. It is possible only by you, Master. பரிசுத்த ஆவியானவரே எல்லாமே உம்மாலே ஆகும். Holy Spirit, it's possible by you. தேவனாலே கூடாதது ஒன்றுமே இல்லை It is ஆண்டவரே. nothing impossible by you, Jesus. எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவரே, Our darkness into light you change. கோணலான வாழ்க்கையை செம்மையாய் மாற்றுகிறவரே, The person who changed a crooked way into a normal way. துதி கன மகிமை ஆராதனை புகழ் பிதாவே உம் ஒருவருக்கே கொடுக்கிறோம். All the praises and honor and thanksgiving to you alone, Master. ஒளியின் பிள்ளைகளாய் மாற்றுகிற இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. The person who changes into the light of children, in Jesus' name we pray. ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். எல்லாருடைய இருதயத்தின் மேல் நம்முடைய வலது கையை வைத்து இருளை வெளிச்சமாக்குகிற தேவனை நோக்கி சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் சகல வழி நடத்துதலும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம்முடைய எல்லா விதமான இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். 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 ஹalleluya. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இருளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெளிச்சத்தில் நடத்துகின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையான செய்தியை நாம கேட்டோம். முன்னே நாம் இருளிலே இருந்தோம், ஆனால் இப்போது இருளிலே இருக்காதபடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் தகப்பனுக்கு உகந்த பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்திருக்கும் போது தேவன் இன்னும் நம் வாழ்க்கையில வெளிச்சமான பிரகாசமான ஒளியை நம் குடும்பங்கள் மத்தியில நம்முடைய காரியங்களே முன்பாக கடந்து போகும். ஹalleluya. நானே உலகின் ஒளி என்றார் இயேசு. அந்த உலகத்துக்கு ஒளி நீங்கள் தான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த பாடலை பாடி தேவனுக்கு நாம நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட். நானே உலகின் ஒளி என்றார் இயேசு. அந்த உலகத்துக்கு ஒளி நீங்கள் என்றார் இயேசு. நானே உலகின் ஒளி என்றார் இயேசு. அந்த உலகத்துக்கு ஒளி நீங்கள் என்றார் இயேசு. நானே உலகின் ஒளி என்றார் இயேசு. ஆனந்தம் ஹalleluya. ஆனந்தம் ஹalleluya. ஆனந்தம் ஹalleluya. ஆனந்தம் ஹalleluya. மழை மீது உள்ளவூர் மறைவாகுமா? மரக்காய்க்கு விளக்கேற்றி வைக்கலாகுமா? மலை மீது உள்ளவூர் மறைவாகுமா? மரக்காய்க்கு விளக்கேற்றி வைக்கலாகுமா? கிறிஸ்துவிலே எழுப்பி நாம் சுடவிடுவோமே. கிறிஸ்துவிலே எழுப்பி நாம் சுடவிடுவோமே. உலகத்துக்கு ஒளியாக திகழ்ந்திடுவோமே. நானே உலகின் ஒளி என்றார் இயேசு. அந்த உலகத்துக்கு ஒளி நீங்கள் என்றார் இயேசு. நானே உலகின் ஒளி என்றார் இயேசு. ஆனந்தம் ஹalleluya. ஆனந்தம் ஹalleluya. ஆனந்தம் ஹalleluya. ஆனந்தம் ஹalleluya. இருள் சூழ்ந்த இடத்திலே ஒளி வேண்டுமே. அந்த ஒளியாக நாம் இன்று மாறிடுவோமே. இருள் சூழ்ந்த இடத்தினிலே ஒளி வேண்டுமே. அந்த ஒளியாக நாம் என்று மாறிடுவோமே. ஒளிர்கின்ற மக்களாக நாம் வாழ்ந்தாலே. ஒளிர்கின்ற மக்களாக நாம் வாழ்ந்தாலே இவ்வுலகம் யாவும் கிறிஸ்துவினை பெற்றுக் கொள்ளுமே. நானே உலகின் ஒளி என்றார் இயேசு. அந்த உலகத்துக்கு ஒளி நீங்கள் என்றார் இயேசு. நானே உலகின் ஒளி என்றார் இயேசு. ஆனந்தம் ஹalleluya. ஆனந்தம் ஹalleluya. ஆனந்தம் ஹalleluya. ஆனந்தம் ஹalleluya. ஆனந்தம் ஹalleluya. ஆனந்தம் ஹalleluya. Hallelujah. Hallelujah. நானே உலகின் ஒளி. அந்த Amen. உலகத்துக்கு நீங்கள் எப்படியா இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டால் Amen. உலகத்துக்கே ஒளியா இருக்கிறீர்கள் என்று Thank you, சொல்லியிருக்கிறார். Jesus. ஆம், ஒவ்வொரு நாட்களும் நாம் தேவனுக்காய் வாழும்போது
ஒளிர்கின்ற பிள்ளைகளாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகவே இந்த யூடியூப்ல வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். Thank you, ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிங்க, அந்த ஒளியாய் இருக்கிற வார்த்தைகளை படிங்க, அதன் போல நடங்க. ஆமென். அதற்குள்ளே நீங்கள் இருக்கும் போது உலகத்துக்கே ஒளியாக தேவன் நம்மை மாற்றுவார். Hallelujah. ஒரு குடும்பத்துக்கு நீங்க ஒளியா இருந்தாலே போதுங்க, உலகத்துக்கே ஒளியாக தேவன் உங்களை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருள், அந்தகார இருள், ஆமென். இதெல்லாம் போன மாதத்துல இருள் போல இருந்ததோ இந்த மாதத்திலே வெளிச்சமாக்கும் கர்த்தர் உங்க வீட்டை தேடி வந்திருக்கிறார். ஹalleluya. எல்லா கோணலான காரியங்களை செவ்வையாக்க மாற்றுவார். ஜெபம் பண்ணுங்க, ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுங்க. God bless you all and Amen. be God safe. bless you. Thank you.